கான்ஃபரன்ஸ் ரூமில் மாயா அந்த வெளியிருந்து வந்த பொண்ணை வந்து ப்ரெசென்டேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு எழுந்து என்ன சொல்கிறா, கடந்த 6 வருஷமாக உங்கள் மேகசின் ரொம்ப பிரபலமாக இருக்குது, உங்களுக்கு நிறைய டெடிகேட்டிவ் ரீடர்ஸ் இருக்காங்க, பட் அவங்க எல்லாருமே ரொம்ப போரிங்கான ரீடர்ஸ். உங்கள் மேகசின் ரொம்ப போரிங்கான மேகசின்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ப்ரெசென்டேஷன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அர்ஜுன் வந்து மாயாவை பார்க்குறான். மாயா அமைதியாக இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, உங்கள் மேகசினுக்கு உயிரோட்டம் கொடுக்கறதுக்காக நான் ப்ரெசென்டேஷன் எடுத்து வந்திருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேப் எடுத்து மாயா கிட்ட கொடுக்குறா. மாயா அந்த டேப் வாங்கி வச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு வந்து அர்ஜுன் பின்னாடி வந்து நின்று, இந்த மேகசினோட உயிரோட்டமே மிஸ்டர் அர்ஜுன் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட ஷோல்டரில் அவளோட 2 கையையும் வைக்கிறா. அதை பார்த்ததும் மாயாவுக்கு பத்திக்கிட்டு வருது, கையெல்லாம் முறுக்கிட்டு அர்ஜுனை பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு சொல்கிறா, மிஸ்டர் அர்ஜுன் குமாரோட கவர் ஸ்டோரி விஷயம் எல்லா இடத்துலையும் பேசப்படுது, அதுக்கு மிஸ்டர் அர்ஜுன் நீங்கள் தான் உயிரோட்டம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட அப்படியே பார்த்துட்டே கேட்குறா. அப்போ அர்ஜுன் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். அந்த தண்ணியை கூட துப்பிடுறான் பயத்தில். அர்ஜுன் மாயாவை பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயோ இவ வேற பார்க்குறாளே, இந்த பொண்ணு வேற இன்னும் காண்டேத்துறாளே அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே அங்கே கட் பண்ணி வெளியே இருக்க சாந்தியை காட்டுறாங்க. அப்போ சாந்தி அர்ஜுனோட டெஸ்க் கிட்ட வந்து நிற்கிறா. அப்போ வந்து அர்ஜுன் அவங்க 2 பேர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து செவத்தில் ஒட்டி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு சாந்தி சொல்கிறா, உங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் வந்து உன் மேலே விழுறாங்கன்னு தெரியல, நீ சின்ன வயசில் எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கு, அதே பரட்டத்தில் அதே கொடமுளக மூக்கு அப்படியே தான் இருக்க, ஆனால் நான் உங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் நீ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸோட பியூன் உள்ள வராரு. அவர் மாயாவும் அர்ஜுனும் நியூஸ் பேப்பரில் வந்திருப்பாங்கல்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அர்ஜுன் ஒட்டி வச்சிருந்த ஃபோட்டோ மேலே அதை ஒட்டிட்டு சொல்றாரு, என் குருவோட ஃபோட்டோ வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, மறுபடியும் இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே என் குரு கிரேட் தான் சொல்லிட்டு போறாரு. அப்போ சாந்தி அங்கே பார்க்குறா. சாந்தியோட ஃபோட்டோ அப்படியே மறைஞ்சிடுது, மாயாவும் அர்ஜுனும் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் தான் அங்கே இருக்கு. அப்படியே கட் பண்ணி அகைன் கான்ஃபரன்ஸ் ரூமில் காட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்க கம்பெனியை இங்கிருந்து இங்கே தூக்கிட்டு போயிடும், நான் உங்க கம்பெனியை என் ஸ்ட்ராட்டஜி வச்சு ரொம்ப மேலே கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மாயா பேச ஆரம்பிக்கிறா. பார்வைக்கும் எண்ணத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், பார்வை பெரிய விஷயங்களை சின்னதாக பார்க்கறத தப்பு பண்ணும், ஆனா எண்ணங்கள் சின்ன விஷயங்களை ரொம்ப பெருசாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபை பென்சிலாலே அவகிட்ட தள்ளி விட்டுட்டு சொல்றா, அடுத்த தடவை நீ பிரசன்டேஷன் எடுத்துட்டு வரும்போது உன் பார்வையை சரி பண்ணிக்கிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஒரு லுக் விட்டுட்டு அந்த பிளேஸ் விட்டு எழுந்து டோர் கிட்ட வரா. அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, மாயா என்னோட ஐடியாஸ் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு மாயா சொல்றா, குழந்தைங்களுக்கு இங்க நான் காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் பண்றது கிடையாது, மாயா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றா. அதுக்கு மாயா அடுத்த தடவை பிரசன்டேஷன் கொண்டு வரும்போது என்னோட கம்பெனிக்கு ஐடியாஸ் எடுத்துட்டு வா, என்னோட போட்டோகிராஃபர்ஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு போறா. அப்போ வந்து அர்ஜுன் அவன் பிளேஸ்ல இருந்து எழுந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசுறான். ஷீனா, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கை கொடுக்க வந்துட்டு அப்புறமா கை எடுத்துடுறான், ஒரு கும்பிடு போடுறான். அதுக்கு அந்த பொண்ணு அவகிட்ட இருந்த விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்து, அர்ஜுன் சிடுமூஞ்சி கிட்ட வேலை செஞ்சு சடிச்சிட்டு அப்புறம் என்னோட கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. அதை வந்து அவன் அர்ஜுன் வாங்கிக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணி அர்ஜுனோட டெஸ்க்ல உட்காந்துட்டு இருக்க சாந்தியை காட்டுறாங்க. சாந்தி கேஷுவலா அந்த சைடு திரும்பும்போது மாயா படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்போ சாந்தி அதை பார்த்து பயந்து டெஸ்க் கடையில போய் ஒளிஞ்சிக்கிறா. மாயா வேகமா கதவு திறந்து உள்ள வந்து செம்ம கோவத்துல உட்காரா. அப்படியே திரும்பி அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் பின்னாடியே வரான். அர்ஜுன் வந்து சாந்தி பார்த்துட்டு அப்படியே கூப்பிடுறா. பட் அர்ஜுன் கண்டுக்கல, தெரியல அவனுக்கு. அர்ஜுன் உள்ள ரூம்குள்ள போறான். சாந்தி அப்படியே குழந்தைங்க மாதிரி குட்டி போட்டு தவழ்ந்துகிட்டு அந்த வெயிட்டிங் ரூமுக்கு போயிடுறா. மாயா கோவத்துல அந்த சைடு திரும்பி உட்காந்துட்டு கான்ஃபரன்ஸ் ரூம்ல நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அர்ஜுன் மே கம்மின்னு சொல்றான். அப்புறமா மாயா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எஸ் கம்மின்னு சொல்றா. அர்ஜுன் கேட்கறான், சாக்லேட் ஆர் வெனிலா, என்ன ஐஸ்கிரீம் வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மாயா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு சொல்றா. சூடா இருக்கிறவங்க மூட கூல் பண்றதுக்காக தான் சொல்றேன். மாயா எந்த பதிலும் பேசாம அமைதியா இருக்கா. அர்ஜுன் சொல்றான், இப்போ ஒரு சூறாவளி வந்துட்டு போச்சு, நம்ம கம்பெனி கூட இங்கிருந்து இந்த லெவலுக்கு கொண்டு போறேன்னு சொல்லிச்சு. அவ வந்து நல்ல பொண்ணு தான், ஆனா கொஞ்சம் தப்பான கம்பெனிக்கு வந்துட்டா, ஏன்னா நம்மளோட கம்பெனி தான் ஆல்ரெடி இந்த ரேஞ்சில் இருக்கே, ஹை ரேஞ்சில் அப்படின்னு சொல்றான். அப்பதான் மாயாக்கு லைட்டா ஸ்மைல் வருது, லைட்டா சிரிக்கிறா. அர்ஜுன் சொல்றான், நான் ஒன்னும் உங்களை மாதிரி சீப் கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே மாயா அர்ஜுனை பார்த்து முறைக்கிறா. அர்ஜுன் சொல்றான், இல்ல நம்ம போட்டோ பேப்பர்ல வந்தது கூட நீங்க எனக்கு எதுவுமே செய்யல, பட் நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஆஃபர் பண்ணிருக்கேன், இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பிச்சேன், நீங்க அதுக்கு ரிப்ளை கூட பண்ணல எனக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாயா சொல்றா, நான் எல்லா மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் திரும்பிக்கிறா. அர்ஜுன் ஆல் ரைட், அப்போ நோ ஐஸ்கிரீம்ஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு போக வரான். அப்போ வந்து மாயா சொல்றா, வெண்ணிலா அப்படின்னு சொல்றா. அர்ஜுன் அந்த சைட் திரும்பிட்டு சொல்றான், ஐஸ்கிரீம்ல கூட ஒயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட, ஓகே ஐஸ்கிரீம் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு போறான். அர்ஜுன் வெளியே போனதும் மாயா அப்படியே லைட்டா சிரிக்கிறா. அதை நினைச்சு அர்ஜுன் வெளியே வந்ததும் வெளியே இருக்கிற சாந்தியை பார்த்துட்டு கேட்கறான், என்ன சாந்தி இவ்வளவு சீக்கிரம் வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கவே சாந்தி சொல்றா, நீ தானே எங்க போனாலும் டைமுக்கு போகணும்னு சொல்லியிருக்க, தேங்க்யூ, உன்னால தான் நான் இவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடிஞ்சது பிரசன்டேஷன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றா அர்ஜுன் கிட்ட. அர்ஜுனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள மாயாவை காட்டுறாங்க. மாயா லேப்டாப்ல அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கறத பார்த்துட்டு ரியாக்கு கால் பண்றா. அர்ஜுன உள்ள அனுப்புன்னு சொல்லிட்டு கோவமா போனை கட் பண்ணிடுறா. அப்படியே அங்க அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன சாந்தி பேசிக்கிறாங்க. ஹவு கம் யூ சோ ஸ்வீட் அப்படின்னு சாந்தி சொல்லவே, நாங்க பொறப்புல இருந்தே அப்படிதான் அர்ஜுன் சொல்றான். அப்படியே பின்னாடி ரியாவை காட்டுறாங்க. ரியா வந்து அர்ஜுன் கிட்ட சொல்றா, மாயா மேம் உங்களை கூப்பிடுறாங்க. அர்ஜுன் 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட சொல்லிட்டு சாந்தி கிட்ட பேசுறான். உனக்கு ஒன்று தெரியுமா சாந்தி, மாயா சாப்பிடுற ஐஸ்கிரீம் கூட ஒயிட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாந்தி, ஒரு தடவையாவது அவளை பாராட்டா, நீ இந்த நிலைமையில இருக்கிறது காரணமே அந்த ஒயிட் தான் அப்படின்னு சொல்றா. அர்ஜுன் சொல்றாங்க, பாரு நான் வந்து மாயாவோட அடிமை, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அர்ஜுன் உள்ள போயிட்டு, தாங்கள் என்னை அழைத்ததாக ரியா கூறினாள் அப்படின்னு சொல்றான். மாயா ஐஸ்கிரீம் எங்கன்னு கேட்கறா. அர்ஜுன் 2 மினிட்ஸ் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். லவ் பண்றதை மறக்கிறது உனக்கு பழக்கமா அப்படின்னு சொல்றா. நீ தானே சொன்ன ஐஸ்கிரீம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்படின்னு சொல்றா. அர்ஜுன் கம்முன்னு இருக்கான். எனிவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடி எடுத்து டேபிள் மேலே வச்சு இதை எடுத்துட்டு போய் இங்கே கொடுத்துருவா அப்படின்னு அர்ஜுன் கிட்ட சொல்றா. அர்ஜுன், என்ன பார்த்தா உங்களுக்கு டெலிவரி பாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கவே மாயா சொல்றா, இல்ல எடுத்த வேலையை அரைகுறையா முடிக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லவே அர்ஜுன் சொல்றான், என்னோட வேலை போட்டோ எடுக்கிறது மட்டும் தான், டெலிவரி பண்றது கிடையாதுன்னு சொல்றான். மாயா சொல்றா, உன்னோட வேலை கொடுத்த வேலையை முழுசா முடிக்கிறது, இந்த சீடியில் இருக்கிற போட்டோஸ் எல்லாமே நீ எடுத்தது, இது வேற யார் கையில போச்சுன்னா வேற மேகசினுக்கு வந்துடும், எனக்கு எல்லாமே வேஸ்டா போயிடும், அதனால இதை பாதுகாப்பா எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னோட இது.
சொல்லு அர்ஜுன், நான் உன்னை முழுசா நம்பலாமா அப்படின்னு கேட்கறா. அர்ஜுன் கண்டிப்பா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடி எடுத்துட்டு வெளியே போறான். அர்ஜுன் வெளியே போனதும் மாயா அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து வெயிட்டிங் ரூம்ல இருந்து கால் வருது. காலில் வந்து மேம் சாந்தி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மாயா எந்த சாந்தி அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, மகாதேவன் சார் ஆஃபீஸ்ல இருந்து சாந்தின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ வெயிட் பண்ண சொல்லு கொஞ்ச நேரம், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கால் கட் பண்ணிடுறா. அப்படியே அவங்க கட் பண்ணி வெளியே கட்டுறாங்க. அர்ஜுன் வெளியே வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், சாந்தி நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு ரொம்ப வேலை செஞ்சிருக்கா, ஏன் சார்பா அவளை நீ தான் கவனிச்சிக்கணும், ஆஃபி டீ எது இருந்தாலும் கேட்டு கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்றான். சாந்தி கிட்ட சொல்றான், நைட்டு நம்ம மொட்டை மாடியில் மீட் பண்ணுவோம், பாய் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே அவங்க கட் பண்ணி இல்லை மாயாவை காட்டுறாங்க. மாயா வந்து கேமரால சாந்தியை பார்த்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்கா. அவளோட மொபைல அவள் பிஸியாவே இல்லை, சும்மா அவளை வெயிட் பண்ண வைக்கணும்னு சொல்றதுக்காக கேம் விளையாடிட்டு இருக்கா. சாந்தி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது எல்லா ப்ராசஸுமே போயிட்டு இருக்குது. பட் சாந்தியை மட்டும் அவள் கூப்பிடவே இல்லை. வெயிட்டிங் ரூம்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து மாயாக்கு கால் பண்ணி சாந்தி இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து மாயா நான் சொன்னல நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு லெட்டர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க பொண்ணு வந்து ஒருத்தர் கிட்ட சொல்றா, ரொம்ப விசித்திரமா இருக்கு மாயா மேம், டைமிங் விஷயத்துல எவ்வளவு பங்க்சுவலா இருப்பாங்க, ஆனா இப்போ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, இந்த பொண்ணு பாவம் 4 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. ஒரு கட்டத்துல சாந்தி தூங்கிடுறா. அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம மாயா அந்த கேமரால இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல மாயா வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு சாந்தி பக்கத்துல வந்து நிக்கிறா. சாந்தி அப்படியே கேஷுவலா கண்ணை திறக்கும் போது மாயா எதிரில் நிக்கிறத பார்த்து அப்படியே பயந்துடுறா. அதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். பாய் பாய். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம்.